மற்றும் ஒரு உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். செங்கமலப்பட்டி செல்லும் சாலையின் பொதுவெளியில் பட்டாசு கழிவுகள் கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. அதன் காட்சியினை தற்போது உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். பயங்கர சத்தத்துடன் கழிவு பட்டாசுகள் வெடித்து சிதறுவதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். விண்டை முட்டும் அளவிற்கு கரும்புகை வெளியாகுவதால் மக்கள் அவதியடைந்திருக்கின்றனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். பட்டாசு கழிவுகள் அங்கு கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். கண் எரிச்சல், சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அர்ஜுனன் வழங்க கேட்கலாம். அர்ஜுனன், விவரம். வணக்கம் ஸ்ரீதர். சிவகாசி அருகே சாலையோரம் பட்டாசு கழிவுகளை கொட்டி தீ வைத்து எரிப்பதால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். சிவகாசியிலிருந்து செங்கமலப்பட்டி செல்லும் சாலையில் சாலையோரமாக சிலர் பட்டாசு கழிவுகள் மற்றும் அச்சக கழிவுகளை கொட்டி அதனை தீ வைத்து எரித்து வருவது தொடர்கதையாகி வருகிறது. இதன் காரணமாக அவ்வப்போது பயங்கர சத்தத்துடன் கழிவு பட்டாசுகள் வெடித்து சிதறுவதும் விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகை வெளியாகி அப்பொதுமக்களை கண்ணெரிச்சல், சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புக்கு ஆளாகி வரும் நிலை தொடர்ந்து ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டும் நிலையில் தற்போது இந்த மாதிரியான கழிவுகள் தற்போது எரிக்கப்பட்டு அங்கு புகைமண்டலமாக காட்சியளித்து வருகிறது. அந்த பகுதியில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள், அந்த பகுதியில் குடியிருக்கும் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் இந்த மாதிரியான கண்ணெரிச்சல் தற்போது ஏற்பட்டு பெரும் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். இது குறித்து பல முறை அந்த பகுதியில் உள்ள அதிகாரிகளிடம் தெரிவித்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் காவலர்களும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் தொடர்கையாது வருகிறது. இது போன்ற சாலையோரங்களில் கழிவுகளை கொட்டி எரிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது போன்ற பட்டாசு கழிவுகள் கொட்டி எரிக்கப்படும் போது சில நேரங்களில் விபத்துகள் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாவதும் தொடர்கதையாகி வருகிறது. ஸ்ரீதர், விவரங்களுக்கு நன்றி அர்ஜுனன்.